தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த தர்ம முனீஸ்வரன் குற்றவாளின்னு தற்போது தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். தீர்ப்பு வந்துவிட்டது, குற்றவாளின்னு தண்டனை விவரம் வந்திருக்கா? அதாவது இந்த நீதிமன்றத்துல தற்போது இந்த குற்றவாளி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில ஆவணங்கள் மற்றும் இறுதி விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்ட நிலையில தற்போது நீதிமன்றத்துல தர்மமுனீஸ்வரன் தான் இந்த வழக்கின் குற்றவாளி என்பதை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தண்டனை விவரங்களை மதியம் 12 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ளாக அறிவிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கின் விசாரணைக்கான அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட சூழல்ல இறுதி விசாரணை முடிக்கப்பட்டு இந்த தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்போது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட தர்மமுனீஸ்வரன் இந்த வழக்குடைய குற்றவாளி என்பதை உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான தண்டனை விவரங்கள் 12:30 மணிக்குள்ளாக தெரிவிப்பதாக நீதிபதி பிரீதா தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனை விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமே முழு தண்டனை விவரமும் நீதிமன்ற தரப்பில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் அந்த வழக்கறிஞர் வட்டாரத்தின் தரப்பில் சொல்லப்படுகிறது. காவல்துறையினரும் இந்த வழக்கு தொடர்பான அந்த விசாரணை முடியப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளி ஆஜர்படுத்தப்பட்ட சூழலில் நீதிமன்றம் முன்பு காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மார்ச் 10ஆம் தேதி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 77 நாட்களுக்கு அப்புறமா இன்று குற்றவாளின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தண்டனை விபரம் சரியா ஒரு 12:30 மணிக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம்னு குறிப்பிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில அந்த விசாரணை கடந்து வந்த பாதையை இந்த நேரத்தில் நீங்க பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அந்த மாணவி, அதாவது உயிரிழந்த மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி. இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த 10ஆம் தேதி இரவு அந்த மாணவி அந்த வீடு அருகே இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு அந்த மாணவி சென்றார். அந்த நிலையில மாணவி காணாமல் போனதாக அப்பகுதியில் உள்ள பகுதியில அந்த பெற்றோர் தீவிரமாக தேடிய சூழல்ல இரவு நேரம் ஆனதுனால கிடைக்காம இந்த மாணவி கிடைக்கல. உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெண் குழந்தை என்பதனால உடனடியாக இந்த மகளிர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கை கொடுக்க சொல்லி காவல்துறையினரும் உடனடியாக அறிவுறுத்திய நிலையில உடனடியாக அந்த சம்பவம் தொடர்பாக குளத்தூர் போலீசார் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க சென்றார்கள். மறுநாள் அந்த போலீசாரோட உதவியோடும் அந்த பொதுமக்களும் பல்வேறு பகுதிகளில் அந்த காட்டுப்பகுதியில் அந்த மாணவியை தேடிய சூழல்ல 11ஆம் தேதி மாணவி உடல்ல உடைகளுக்கெல்லாம் கிழிக்கப்பட்டு கிழிந்த நிலையில அந்த மாணவி உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக குளத்தூர் போலீசாரும் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்து இந்த மாணவிக்கு உரிய நீதி வேண்டும் என போராட்டம்லாம் நடத்தப்பட்டது. குற்றவாளி யார் என்பதை கைது செய்ய வேண்டும் என உடனே போராட்டம்லாம் நடத்தப்பட்டது. குடும்பத்தார் தரப்பிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டம்லாம் நடைபெற்றது. இந்த சூழல்ல தான் அந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை முடிச்சுவிடப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் அந்த வேடநத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலேயே முகாமிட்டு பல்வேறு கோணங்கள்ல 150க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள், அதே போல டவர் லொகேஷன் செக் பண்ணக்கூடிய அந்த பகுதி பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இந்த சூழல்ல தான் அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி அருகே இருக்கக்கூடிய ஒரு காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த காற்றாலையில இருந்த சிசிடிவி கேமரால ஒரு நபர் இருசக்கர வாகனத்துல செல்வது போதுதான் ஒரு பதிவு கிடைக்கப்பட்டது. இது யார் என்பது குறித்தான விசாரணை தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட சூழல்ல தான் 19ஆம் தேதி, அதாவது மார்ச் 19ஆம் தேதி ராஜபாண்டி நகர், தூத்துக்குடி ராஜபாண்டி நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பது கண்டறியப்பட்டு தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தார்கள். இந்த நிலையில அந்த நபர் யார் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களும் திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. ஏற்கனவே அந்த நபர் மீது ஒரு மூதாட்டியை கொலை செய்து, வன்கொடுமை செய்து, கொலை செய்து, நகை பறித்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததும் அந்த வழக்கின் அடிப்படையில நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு சென்று அவர் மீது தண்டனை எல்லாம் அறிவிக்கப்பட்டு இவர் தற்போது அந்த ஜாமீன்ல இருப்பதும் வெளியே தெரிய வந்தது. இந்த சூழல்ல உடனடியாக அந்த ஜாமீனை நீதிமன்றம் ரத்து செய்தது. 20ஆம் தேதி சிறையிலும் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை சிறையிலும் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கை காவல்துறை அதிகாரிகள் கொடுத்து போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது. 31ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி சம்பவம் நடந்து 20 தினங்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து விதமான ஆதாரங்கள், அதாவது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள், அதே போல சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட ஆதாரங்கள் உள்ளிட்டவைகள்லாம் சேகரித்து வைத்து 20 தினங்கள்ல, அதாவது மார்ச் 31
21ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து காவல்துறையினர் வந்து கொண்டு சென்றார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே பெரும் பேசுபொருளானது. சட்டமன்ற தேர்தல் காலங்களில் இந்த வழக்கு நடந்தது வந்து ஒரு பெரும் ஒரு அதிர்வலை எல்லாம் ஏற்படுத்தியது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து நேரடி கண்காணிப்புல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடி கண்காணிப்பு மற்றும் நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல நடந்து வந்த சூழல்ல உடனுக்குடன் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும், சாட்சியங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும், உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அந்த மதன் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் தீவிரமாக இந்த வழக்கை வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போதுதான் அந்த ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள அனைத்து விதமான ஆவணங்களையும் சமர்ப்பித்து தர்மமுனீஸ்வரன் வந்து விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். உடனடியாக அந்த வழக்கில் உள்ள அனைத்து விசாரணையும் நிறைவு பெற்று 71 சாட்சியங்கள் வந்து விசாரிக்கப்பட்டது நீதிமன்றத்தில். அதாவது அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் வைக்கப்பட்டு 71 சாட்சியங்கள் வந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டது. மேலும் அந்த தடய அறிவியல் அதிகாரிகள், அதாவது அந்த மாணவியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை மேற்கொண்டவர்கள், அதே போல தடயங்களை ஆய்வு செய்தவர்கள் என தடய அறிவியல் அறிக்கைகள் கொடுத்த அந்த அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மொத்தம் 73 பேரிடம் வந்து நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பு சாட்சியங்கள் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை மேற்கொள்ளப்பட்ட சூழல்ல தான் அந்த நீதிமன்றத்துல இந்த நபர் வந்து குற்றவாளி என்பதை வந்து உறுதி செய்யப்பட்டு தீர்ப்பு வந்து திங்கட்கிழமை வெளிவரும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வந்து மீண்டும் காலையில மதுரை சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு மாவட்ட போக்சோ நீதிமன்றத்திற்கு தர்மமுனீஸ்வரன் வந்து கொண்டு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்குடைய தீர்ப்பு அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல காவல் நிலையம், அதாவது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறை அதிகாரிகளும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு அதிகமான நபர்களும் இருப்பதால காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வளாகம் முழுவதுமே கொண்டு வரப்பட்டது. அனைவருமே சோதனைக்கு முன்னரே உள்ளே அனுப்பப்பட்டார்கள். தற்போது போக்சோ நீதிமன்றத்தில் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி பிரீதா முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்ட சூழல்ல தான் தற்போது தர்மமுனீஸ்வரன் குற்றவாளி என்பதை உறுதி செய்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான தண்டனைக்கான தீர்ப்பு இன்னும் சட்ட நேரத்தில், அதாவது சரியா 12:30 மணிக்கு மேலாக அவர் வந்து அறிவிப்பதாக நீதிமன்றத்தில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினமே தீர்ப்பு ஒன்றும் எதிர்பார்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் காவல்துறையினரும் காவல்துறை உயரதிகாரிகளும் வந்து இருந்திருக்கிறார்கள். அதே போல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார் கிராமத்தினரும் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இன்னும் சட்ட நேரத்தில் தீர்ப்பு வரும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகபட்சமான தண்டனை வழங்க வேண்டும், அதாவது மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் எழுந்திருக்கிற சூழல்ல என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு அனைவருமே நீதிமன்றத்தின் முன்பு காத்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.